ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று. இதை 1/2 கிலோ பீட்ரூட்டை நல்லா தோல் எடுத்துட்டு நல்லா சீவி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு வெங்காயம், 10 பல்லு பூண்டு, கடலைப்பருப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் காரத்திற்கு, கடுகு தேவையான அளவு, உப்பு. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டு. இது பார்த்திங்கன்னா தோசைக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து சாப்பிட்லாம். கடுகு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். பீட்ரூட்டுன்னு சொன்னாலே நமக்கு இன்னும் முன்னாடி வருது என்னதுன்னு பார்த்திங்கன்னா அந்த சிவப்பு நிறம். அந்த நிறமே நமக்கு சொல்லுது எது பார்த்திங்கன்னா நமக்கு ரத்த உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக இந்த காய்கறியை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்ணும். இந்த ரெட் பிளட் எல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவுது. ரத்தத்தையும் வந்து நமக்கு அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீமோகுளோபின் லெவலை வந்து நமக்கு அதிகரிக்குது. குழந்தைகள், பெண்கள், அப்புறம் பெரியவங்க எல்லாருமே வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்ணும். வாரத்துக்கு 2 முறை இதை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா தலை சுற்றல், சோர்வு, ரொம்ப பலவீனமாக இருக்கிறவங்க இதெல்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெதுவாக எல்லாமே குறைஞ்சிரும். கடுகு போட்டு நம்ம வந்து உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வந்து ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொடிசாக வெங்காயத்தை நம்ம வந்து நறுக்கி, பூண்டு வந்து நல்லா நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். பொடியாக நறுக்கணும் வெங்காயத்தை. அப்போ தான் வந்து அந்த பீட்ரூட்லேயே சேர்ந்து அந்த சுவை வந்து நமக்கு நல்லா இருக்கும். நல்லா இது வந்து ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, சாம்பாருக்கெலாம் இதை வந்து தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதங்கிச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும்னா அது நல்லா இருக்காது. அதனால் நல்லா சீவி எடுத்துக்கலாம். சீவிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த பீட்ரூட்டை கிளறலாம். ஆக்சுவலாக வந்து இதுவே வந்து நமக்கு தண்ணி விடும். ஆனால் வந்து நம்ம லைட்டாக மட்டும்தான் இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணோம். ஒரு 1/4 டம்ளர் வர தண்ணி தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் நல்லா வந்து எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 1 பை 1 நம்ம வந்து மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் வந்து உப்பு எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்குது. இது ஆக்சுவலாக தண்ணி விடும். ஆனால் நம்ம வந்து தண்ணியும் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றணும். இது பார்த்திங்கன்னா தோசைக்கெலாம் வந்து நம்ம தொட்டு சாப்பிட்லாம். அப்புறம் மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் காரத்துக்கு. இது வந்து நம்ம வந்து காலைல குழந்தைங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து கிண்டி சாப்பாடாக தரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினமும் வந்து சட்னியாக அரைச்சோம்னா நமக்கு வந்து பிடிக்காது தோசைக்கு, இட்லிக்கு. அந்த மாதிரி டைமில் இதை வந்து நம்ம வந்து செஞ்சு தோசைக்கெலாம் கொடுக்கலாம். மெயினாக பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 2 முறை வந்து இதை கொடுக்கலாம். நல்லா வந்து தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு. இதை வந்து இறக்கியாச்சு. இறக்கிட்டு நம்ம தோசைக்கு தான் தொட்டு சாப்பிட்லாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.